ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, சோழன் எல்லாருமே திட்டின்னு இருப்பார்ல, என்னை எப்படி நீங்கள் நம்பாத விட்டுடலாம், அந்த இடத்துல நீங்கள் எனக்கு இல்லை, நீங்கள் முழுசாக என்னை நம்பி இருக்கணும், என்னை நம்பாத விட்டுட்டிங்களே, கூட பிறந்த நீங்களே இப்படி இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி தான் காமிப்பாங்க. இதுக்கப்புறம் சோழன் அந்த மாதிரிலாம் போகாதடா, வீட்டை விட்டு போகாத, இங்கே தானேடா உன் வீடு, இதை தாண்டி வேறு எங்கடா நீ போக போகிற அப்படின்ற மாதிரி தான் சேரன் கேட்பார். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நீங்கள் இத்தனை வருஷமாக 20 வருஷமாக 27 வருஷமாக என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் யாரும் என்னை புரிஞ்சிக்கல. நிலா பார்த்துக்கு உடனே சொல்வார், நீங்கள் ஒரு வருஷம் தான் நான் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் நான் உங்கள் கூட இருந்தேன், நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட இவங்க என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு நீ யாரும் இவங்க முக்கியமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் முக்கியம் எனக்கு, வாங்க அந்த வீட்டை விட்டு போகலாம் நம்ம அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதை மீறி சேரன் சோழா போகாத அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அதை மீறி இவர் கிளம்பி போவார். உடனே இவங்க நிலா வா நிலா போகலாம் அப்படின்ற மாதிரி சோழன் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது நிலா உடனே வீட்டு உள்ளார சேரன்கிட்ட தான் பேசுவார். என்னப்பா அவர் வீட்டை விட்டுலாம் போகிறான்றானே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதெல்லாம் நீங்கள் பண்ணது தப்பு தானேண்ணா, அவரை நீங்கள் நம்பி இருக்கணும் இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு இவர் அமைதியாகவே இருப்பார். சரிண்ணா, நான் அவர் வீட்டை விட்டுலாம் போக மாட்டார்ண்ணா, நான் அவர்கிட்ட பேசி கூட்டிகிட்டு வரேன் நான் அப்படின்ற மாதிரி தான் நிலா சொல்லுவாங்க. இல்லை நானாக பேசிட்டேம்மா, நான் அதெல்லாம் வேண்டாண்ணா, நானே பார்த்துக்கிறேன், நான் இல்லை வீட்டு விட்டு போகிறேன்லாம் சொல்கிறானே, அதெல்லாம் போக மாட்டாருண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்ற மாதிரி தான் நிலா சொல்லிவிட்டு அங்கேருந்து வண்டிக்கு தான் கொண்டு போவாங்க வெளியில். அதுக்கப்புறம் ஏன் வண்டிக்கு எடுத்துன்னு வந்தீங்க, இனி நம்ம திரும்பலாம் அந்த வீட்டுக்கெலாம் வர வேணாம், நம்ம ஒரேடி இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம், வாங்க போய் கார் கீ எடுத்துன்னு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இப்போ கார் கீ அவசியம் இல்லை, பைக்கு கீ இதை ஸ்கூட்டியில் நம்ம போகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நான் திரும்ப இந்த பக்கம்லாம் வரமாட்டேன் நான். ஐயோ அதெல்லாம் இல்லை, வண்டியில் உட்காருங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னு. நீங்கள் ஓட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் இனி உங்களை மட்டும்தாங்க நம்புவேன், நீங்கள் என்னை கீழே பிடிச்சி தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கூட தான் வருவேன், உங்கள் கூட தான் உட்காந்துட்டு வருவேன், நான் அவங்க சொல்கிறது இனி நான் எதுவுமே நம்ப மாட்டேன், நீங்கள் மட்டும் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் சொல்கிறத மட்டும் தான் நான் செய்வேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, சரி இப்போ வண்டியில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, நான் அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறேன், இல்லை பைக்கு ஸ்கூட்டி எடுத்துன்னு எங்கே போகிறோம் நான் போகிறேன், முதல்ல உட்காருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நேராக ஹோட்டலுக்கு தான் போவாங்க. இன்னும் இல்லை இங்கே நிறுத்திருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல தான் பரோட்டா தோசைலாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம், எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போவாங்க. உள்ளார போயிட்டு அவங்க உட்காரும்போது பார்த்திங்கன்னா, சொல்லுங்கள் நான் ஆர்டர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நிலா சொல்லும்போது, சரி நீங்கள் போய் உட்காருங்க நான் ஆர்டர் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சோழன் போய் சொல்ல ஆரம்பிப்பார். அங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் ஜென்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, லேடிஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, நிலா மட்டும் தான் உட்காந்துருப்பாங்க. உடனே சோழன் அங்கேருந்து எல்லோரும் ஜென்ஸாக இருக்கிறாங்களே, வாங்க வேறு எங்கன்னா போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இருக்கட்டுங்க சாப்பிட தானங்க வந்திருக்குறாங்க, அவங்க பாட்டுன்னு அவங்க சாப்பிட்டுட்டு போக போகிறாங்க, நம்ம என்னங்க பண்ண போகிறோம், நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டிங்களா அப்படின்னு மட்டும் கேட்பாங்க. நிலா கொடுத்துட்டேன்னு, சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா உடனே பரோட்டா வந்துடும். நிலா கேட்பாங்க, என்ன அவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சு அப்படின்னு, இந்த ஹோட்டலோட ஸ்பெஷலே அதுதாங்க, நீங்கள் ஆர்டர் கொடுத்த அடுத்த செகண்டே உங்களுக்கு கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பரோட்டா தோசை சால்னாலாம் கொண்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சால்னா மேலே இது பரோட்டா மேலே சால்னா ஊற்றுவாங்க. உடனே சோழன் இப்படிலாம் பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு சால்னா ஊற்ற போவாங்க. உங்களுதும் பிச்சுக்குங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு கோவம் தனியும், இவங்க நிலா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பரோட்டா பிச்சு போடுங்க, அதுக்கப்புறம் சால்னா ஊற்றுங்க, அப்புறம் நீங்களும் சாப்பிடுங்க, அதே மாதிரி இவங்கள ஒருத்தர் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ணது சரியா நீங்களே சொல்லுங்க நிலா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, பண்ணது தப்பு தான், அவங்க உங்களை நம்பி இருக்கணும், ஆனால் நான் உங்களை முழுசாக நம்பினேன் இல்லையா, அது உங்களுக்கு சந்தோஷமாக இல்லையா அப்படின்னும் போது தான் சோழனுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ தான் என் புருஷனை விட்டுட்டு நான் தனியாக இருப்பேனா, என் புருஷனை எதுக்கு ஜெயிலுக்கு அனுப்புகிற நீ அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை அவர் மீன் பண்ணி பார்த்துட்டு அவர் சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறம் தான் அவர் சிரிக்கவே ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தோசைக்கு சிக்கன் கிரேவி தான் சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க நிலா சொல்லுவாங்க, எல்லாருமே இவர் சோழன் கேட்பார், யாருமே என்னை நம்பாத பட்சத்தில் நீங்கள் என்னை எப்படி நம்பினீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஒருவேளை நான் அந்த பொண்ணு அமைதியாக இருந்தது அதனால் நீங்கள் நம்பினீங்களா,
இல்லை அந்த போலீஸ்காரன்லாம் வந்து தெரியாததான் அடிக்கிறாங்க அதை நம்பினீங்களா, இல்லை என் மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா, இல்லை நான் அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் நம்பிக்கை, எதை வச்சு நீங்கள் நான் அந்த தப்பு செய்யலைன்றதை நீங்கள் நம்பினீங்க அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து கேட்பாரு. உடனே நிலா வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க, நீங்களாம் அவ்வளோ ஒர்த்தே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்ருவாங்க. என்னங்க நீங்கள், அவங்க தான் என்னை கலாய்க்கிறாங்க, என்னை நம்பலைன்னா நீங்களும் என்னை நம்பலை பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சோழன் வந்து கேட்பார். அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் அந்த அளவுக்கு ஒர்த்தான ஆளுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லி கலாய்ச்சிட்டு சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குடும்பம்னா வந்து பிரச்சனை இருக்க தாங்க செய்யணும், எல்லாமே ஒரே நாள்லேயே முடிஞ்சு போயிடாது. ஒரு சின்ன சண்டை இருக்கும், ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஒரு 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 நாள் உங்களை நம்பலன்றதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் ஆரம்பத்தில் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கல்ல, அப்போது உங்கள் அண்ணனுங்க உங்களுக்காக வந்து நின்னாங்க இல்லையா, அப்போ அவங்க உங்களுக்கு ஒன்றுன்னா வந்து நிற்கும்போது, அப்போ அண்ணன் அப்போ வேண்டாம் நான் போனீங்க, அப்போ உங்களுக்கு அண்ணன் தேவைப்பட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான். இப்போ இதுவே நானாக வந்து அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்லுங்கள் பார்ப்போம், அது ஒரு தற்செயலாக நடந்ததுனால இன்றைக்கி நான் உங்ககிட்ட வாழலையா அப்படின்ற மாதிரி, என்னங்க மறுபடியும் அசிங்கப்படுத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைங்க சும்மா நீங்கள் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க இல்லையா, அதனால தான் நான் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன். குடும்பம்னா 1008 பிரச்சனை இருக்க தாங்க செய்யணும், நம்ம தாங்க அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும், எடுத்தேன் கவுத்தன் எல்லாத்தையுமே முடிவு பண்ணக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பாயில் ஆர்டர் பண்ணட்டுமா போதுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஐயோ எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு போதும், உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நம்ம பரோட்டெல்லாம் சாப்பிட்டா ஆஃப் பாயில் ஒன்று சாப்பிட்டா தான் அது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 ஆஃப் பாயில் சொல்லுவார். சொன்ன அடுத்த செகண்டே கொண்டு வந்து கொடுத்து விடுவாங்க. அவர் எப்படி சாப்பிட்ணுன்றது சோழன் சாப்பிடுவார். அவங்க வந்து நிலா வந்து புட்டு சாப்பிட்றதுக்கு போவாங்க, இப்படிலாம் சாப்பிடக்கூடாதுங்க, இப்படி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு காமிப்பார். அதே மாதிரி நிலாவும் அதே மாதிரி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அந்த கோவம் வந்து தணிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு பாண்டியன் தான் வந்து சோழனை வந்து கட்டி பிடிச்சி, என்னை மன்னிச்சிடுறா சோழா, நான் பண்ண தப்பு தான், நான் உன்னை அந்த இடத்துல நம்பி இருக்கணும் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடனே பல்லவனும் வந்து கட்டி பிடிச்சிட்டு, இன்னும் அண்ணா இப்போது உனக்கு எதனா பிரச்சனைன்னும் போது 2 அண்ணனும் தானே வந்து நின்னாங்க இல்லையா, அப்படின்னும்போது இப்போ அன்றைக்கி நல்லா இருந்தது இன்றைக்கி கஷ்டமாக இருந்ததா, ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அவங்க கேட்டுட்டாங்க பேசிட்டாங்க, அதனால தப்பாக நினைக்காதானே அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் சொல்லுவாங்க. என்னடா அவங்க பக்கம் சாஞ்சிட்ட நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டி பிடிப்பார். அதுக்கப்புறம் சேரன் வந்து கட்டி பிடிச்சி, என்னை மன்னிச்சிடுறா சோழன், நான் நம்பி இருக்கணும், நீ அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கக்கூடாதுன்றதை நான் நம்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சேரனும் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு சரி சரி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நார்மலுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே செட்டில் ஆகும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்போ மறுபடியும் சந்தாவை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதே மாதிரி இருந்தால் பத்தாது, அதை பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ணன் இப்படியே விட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம எப்படியாவது சந்தாவை போய் பார்த்து பேசி அனீஷ்கிட்ட பேசி, இல்லை அவங்க வீட்டிலே கொஞ்சம் பேசி நம்ம சந்தாவை கூட்டிகிட்டு வந்து சேரன் அண்ணாவுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த டிஸ்கஸ் போயின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் போகிறேன், பாண்டி போகிறான், இன்னொரு ஆள் வந்து ஒரு பொறுப்பான ஆள் இருந்தாக்கா அவங்க பேசி சமாதானப்படுத்தி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் சம்மதம் வாங்கணுன்னா என்ன பண்ணுறது, நம்ம யாராவது ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனோமே அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க சோழன் சொல்வார். உடனே வந்து இப்போ சேரன் அண்ணன் தான் கொஞ்சம் பொறுப்பான ஆள், அவரை கூட்டிக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வேறு யார் இருக்கிறாங்க பொறுப்பான ஆள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, பொறுப்பான ஆள்னால் நான் என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு நிலா கோவம் வந்து கண்ணெல்லாம் உருட்டி உருட்டி பேசுகிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. ஐயோ நீ பொறுப்பான ஆள் தான், நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், நீ எதுக்கு இப்படி பயங்கரமாக கண்ணை உருட்டியெல்லாம் பேசாத, பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சந்தா பிரச்சனையை தான் வந்து கொண்டு வருவாங்க கதையில். ஏன்னா சேரனுக்கு வந்து கல்யாணம் வந்து பாதியிலே நின்னதுனால இப்போ மறுபடியும் வந்து சந்தா வீட்டில் பேசி, இல்லை சந்தாவை போயிட்டு அவங்க எப்படியாவது அங்கேருந்து
அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஒரு பிரச்சனை வந்து முடியும். ஏன்னா அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அறகுறையாக நிற்கிது இல்லைங்களா. மோஸ்ட்லி ஐயனார் துணை பொறுத்தவரையிலையும் ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தா அந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறதுக்கான ஒரு கதைன்னு பார்த்திங்கன்னா ஐயனார் துணை ஃபஸ்ட்டு சொல்லலாம். அதில் வந்து எல்லாரோடைய பிரச்சனையும் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷிங் வந்துட்டுருக்குது. இவர் சேரன் மட்டும் கல்யாணம் மட்டும் பாதியில் நின்று இருக்கிறதுனால இப்போ சந்தாவுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே என்ன நடக்குது, அங்கே அனீஷ் மூலயமா எதுவுமே தகவல் வரவே இல்லை, ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே அங்கே கிளம்பி போய் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஒரு இடம் அவங்கக்கிட்ட கேட்டு பார்ப்போம். கேட்டுட்டு அங்கேருந்து அவங்க விருப்பப்படியே நம்ம அவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோடவே நம்ம கூட்டின்னு வந்து சந்தாவை கூட்டின்னு வந்து அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் அந்த முறையில் தான் கதையை வந்து நகர்த்தி கொண்டு போவாங்க. அந்த இடத்துக்கு போகிற மாதிரி காமிப்பாங்க, சந்தா வீட்டில் பேசுகிற மாதிரி காமிப்பாங்க. சந்தாவுக்கு சம்மதம்னும் போது அவங்க வீட்லேயும் வந்து இந்த அளவுக்கு அவள் அடம் பிடிச்சி அவங்க மாமாவை கல்யாணம் பண்ணாதவே இருக்கிற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. அதனால் சந்தாவை வந்து மறுபடியும் திரும்பவும் சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவள் சந்தோஷமாக இருப்பா அப்படின்றது சந்தாவுடைய அப்பா அம்மா முடிவு எடுக்கிறதுனால அவங்க மூலயமா இவங்க சந்தாவை திரும்பவும் அனுப்பி கொண்டு வந்து சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து விடுற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.